Hi Makali, welcome to Middle Class Gully Cricketers. Hi Prabhu, hi Revant. Hi ஹலோ bro. ப்ரோ. உஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ச் தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். சூப்பர் ஒரு 4 years கழிச்சு ஐபிஎல்ல வந்திருக்கு. அண்ட் ஒரு எக்ஸ்ட்ராடனரி வின் டிசிக்கு. அவங்க வந்து அவங்களோட நர்வ்ஸ் ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆல்ரெடி ப்ரிவியூஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன், ரிவ்யூஸ் வரப்போ சொல்லியிருக்கேன். டிசி தான் இந்த இயர் வந்து டீம் டு பீட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்சுமே வந்து அந்த ஹேட்ரிக் ஆஃப் ரன் அவுட்ஸ் நடக்கலன்னா கேம் எப்படி வேணா போயிருக்கலாம். அந்த இடத்துல மும்பை வந்து அவங்களோட நர்வ்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு விக்டரி எடுத்தாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் வந்து ஒரு 9 runs அப்படின்னா அவ்வளவு குட்டி கிரவுண்ட்ல எனிடே ஒரு ஒரு மிஸ் ஹிட் கூட 4 போகும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இட்மே இருக்க ஒரு நல்ல யாக்கர் போடுவார் ஸ்டார்க்கு. நிதிஷ் ராணா அவுட் ஆனதும் அடுத்த நெக்ஸ்ட் பால் அது ஒரு ஒரு இன்சைட் எட்ஜ் வாங்கி பவுண்டரிக்கு போகும். அந்த மாதிரி ஒரு பவுண்டரி போயிருந்தா கூட இன்னைக்கு வந்து ஆர்ஆரோட வின் தான் இது. அண்ட் ஆர்ஆர் வந்து அந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன் வேற இருக்கு. சஞ்சுக்கு ஆல்ரெடி 3 matches வந்து பரா கேப்டன் பண்ணியிருந்தாரு. திருப்பியும் ஆர்ஆர் வந்து இப்போ 7ல 2 wins அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கேவோட ரேஞ்சில் நின்று இருக்காங்க. ஆக்ஷன்ல வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவ்வளோ ரிட்டென்ஷன்ஸ் இருந்தது. பட்லரை விட்டாங்க அந்த கேள்விலாம் இருக்கப்ப திருப்பி அவங்களுக்கு வந்து அந்த பட்லரை விட்டது அவங்களோட பேட்டிங் லைனப்ப இன்னுமே வீக்கா காட்டுதுங்கிறது திருப்பி ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு 189 சேஸ் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அண்ட் டிசி டாப் ஆஃப் த டேபிள் 10 pointsக்கு போயிட்டாங்க. இன்னும் ஒரு 2 வின் இல்ல 3 வின் எடுத்தாங்கன்னா அவங்க டாப் 2லயே ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டிசி. டீட்டெயிலா போறதுக்கு முன்னாடி உங்களோட இனிஷியல் தாட்ஸ் அரேவன் நீங்களே கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல பிரபு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஆக்சுவலா ரொம்ப நல்ல மேட்ச். ரன் ஃபீஸ்ட் இருக்கும்னு நினைச்சேன். பொட்டி கிரவுண்டுனால 200+ போகும்னு நினைச்சேன். டிசி வந்துட்டு அவங்க மிடில் ஆர்டர் கொஞ்சம் வந்துட்டு ஸ்லாப்பியா இருந்துட்டாங்க. கருண் நாயர் வந்துட்டு அந்த டக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ராகுல் வந்துட்டு கொஞ்சம் ஷிப்பை ஸ்டெடி பண்ற அந்த ஒரு நாக் ஆட ஆரம்பிச்சிட்டாரு, ஆங்கர் நாக் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து அக்ஷர் பட்டேல், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் கடைசியில கொடுத்த ஃபிளரிஷ்னாலதான் இந்த 188 வந்துச்சு. செகண்ட் இவங்க ஆட ஆரம்பிச்சது வந்துட்டு ஒரு 660 அந்த மாதிரி இருந்தாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாம்சன் வந்துட்டு ரிட்டையர்ட் ஆனாரு. ரியான் பராக் வந்துட்டு ஏர்லி விக்கெட் விட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப நிதிஷ் ராணா அண்ட் ஜெய்ஸ்வால் ஒரு மாதிரி நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியல எங்க இருந்து ராஜஸ்தான் வந்துட்டு இந்த மேட்சை விட்டாங்கன்னு தெரியல. பட் ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், ஸ்டார்க் வந்துட்டு அந்த நிதிஷ் ராணாக்கு போட்ட யாருக்கருக்கு அப்புறம்ல இருந்து அவருக்கு ஏதோ சம்திங் தூக்கத்துல இருந்து முழிச்ச மாதிரி முழிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு ரொம்ப மோசமா போட்டுட்டு இருந்தாரு. அந்த ஒரே ஒரு யார்கர் போட்டாரு. பேட்ஸ்மேனுக்கு எப்படி வந்துட்டு மிடில் ஆஃப் தி பேட்ல பால் பட்டா வந்துட்டு கான்பிடன்ஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு யார்கர் நெயில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் செமையா வரும். அன்பார்ச்சுனேட்லி இப்போ ராஜஸ்தான் கேம் டு லூஸா இருந்துச்சு. அங்கிருந்து அவங்க தோத்து போயிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இங்கிருந்து நிறைய லெசன்ஸ் கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து இன்னும் பெட்டரா பண்ணணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு டிசி டு புல் இந்த கேமை வந்துட்டு சூப்பர் ஓவருக்கு கொண்டு போனதே ஃபர்ஸ்ட் பெருசு. அண்ட் சூப்பர் ஓவர்லயும் போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணி அந்த 12 runs ரொம்ப ஈஸியா அடிச்சிட்டாங்க. நம்ம சூப்பர் ஓவர் பத்தி அடுத்து பேசுவோம். ஓகே ரேவந்த், நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச்? என்னோட இனிஷியல் தாட்ஸ் பிரபு சொன்ன மாதிரி தான். இதுக்கு அந்த இயர்லி 2 wickets இருந்ததுக்கு அப்புறம் அந்த அபிஷேக் போல அந்த கேஎல் ராகுல பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் போயிட்டு இருந்துச்சு. லைக் வந்து பவுண்டரி பெருசா வரல, சிங்கிளா தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. கேஎல் ராகுல் கொஞ்சம் இந்த மாதிரி விக்கெட் போனாலும் கொஞ்சம் நின்று ஸ்டெடியா லாங் இன்னிங்ஸ் தான் விளையாடுவார்னு பார்த்தேன். அவருக்கு வந்து 97 இருக்கும்போது அவர் கொஞ்சம் ஒரு பவுண்டரிஸே வரலன்ற ப்ரெஷர்ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மேட்சோட குரூஷியலே வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா அக்ஷர் பட்டேலோட 36/14 தான். கொஞ்சம் வந்து 2 6 2 4 அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தாரு. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு அதுதான் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிச்சு. ரெண்டாவது மிகப்பெரிய தப்பு என்னன்னா சந்தீப் சர்மா வந்து 5 வைடு ஒரு நோ பால் 2 பால் போறதுக்கு முன்னாடி 12 ரன் கொடுத்துட்டாரு. ஸோ அங்கதான் வந்து அவர் ரொம்ப ப்ரெஷர் ஆயிட்டாரு. கமெண்ட்ரியில கூட சொன்னாங்க ரொம்ப ப்ரெஷர் அவரு. எங்க நம்ம லைன் அவர் மட்டும் கொஞ்சம் அவர் போடுற பிளேஸுக்கு வந்து கொஞ்சம் லைன் மிஸ் ஆச்சுன்னா வந்து பேட்ஸ்மேன் பெரிய ஷாட் அடிச்சிருவாங்க. ஸோ அந்த ப்ரெஷர்ல வந்து அவர் என்னன்னா அவரோட ஸ்ட்ரென்த்தையே பேக் பண்ணிட்டு இருந்தார். யாக்கர் போடுறது அந்த ஒரு லைன்ல இருந்து அவர் சரியா அமையாதனால ஒரு 5 வைடு ஒரு சிங்கிள் ஒரு நோ பால் அதுக்கப்புறம் வந்து 2 பவுண்டரி வேற போச்சு. ஸோ அந்த 19வது ஓவர் வந்து அந்த 20வது ஓவர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்திருக்கு. 19 ரன் கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கதான் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அப்படியே 187 அந்த ஒரு டார்கெட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. இல்ல 175 177 தான் வந்திருக்கும். ஸோ அங்க வந்து கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் ஆயிட்டாரோன்னு எனக்கு தோணுது ப்ரோ. அதாவது மேட்ச் டேர்னிங் பாயிண்டே அப்படிதான். ஸோ ஐ திங்க் டிசியும் வந்து நிறைய இடத்துல வந்து மேட்சே விட்டுட்டாங்க. எப்படின்னா பவர் பிளேல 6 ஓவருக்கு 65 நான் என்ன நினைச்சேன்னா ஓகே மேட்ச் அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைச்சேன். ஆனா அங்க இருந்து நல்லா கம்பேக். மெயின் என்னன்னா இந்த சஞ்சு சாம்சன் ரிட்டையர்ட் அவுட் வந்து டிசிக்கு வந்து பயங்கர அட்வான்டேஜா போயிடுச்சு. அதுக்கப்புறம் பராக் வந்தாரு. ரிட்டையர்ட் ஹர்ட்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பராக் சுத்தமா பால் மாட்டவே இல்லை. 8 ரன் 11 பால் வந்து அக்ஷர் பட்டேல் விக்கெட் எடுத்தாரு. ஸோ அப்படியே வந்து எங்கெல்லாம் வந்து சின்னதா ஒரு மொமெண்டம் கிடைக்குதோ அதை அப்படியே எடுத்துட்டு போனாங்க, வின் பண்ணிட்டாங்க ப்ரோ. இதான் ப்ரோ இனிஷியல் தாட்ஸ். ஓகே, ஆக்சுவலி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு ஃப்ரேசர் மேக்கரை பத்தி பேசி ஆகணும். டிசி வந்து ஒரு சூப்பர் டீமா இருக்காங்க அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு சொல்றோமோ, அந்த ஓப்பனிங் வந்து சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து சும்மா வாக்கிங் விக்கெட் மாதிரி ஃப்ரேசர் மேக்கருக்கு வராரு போறாரு, விக்கெட் போயிட்டே இருக்கு. ஃபாஃப் வந்து இப்போ இன்ஜூர்டுங்கிறதுனால இவரே திருப்பி ஆட வச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ கருண் நாயர் உங்களுக்கு மிடில் ஓவர்ஸ்ல வந்து இம்பர்டன்ஸ் கொடுக்குறாரு, நல்ல 2 இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்காரு. இந்த மேட்ச் வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் எம்ஐ கிட்ட ஒரு 89 அடிச்சாருங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஃப்ரேசர் மெக்காக தூக்கிட்டு நீங்க டானவன் ஃபெரேராவை டவுன்ல ஸ்டப்ஸோட இறக்கி இன்னொரு பவுலரை எடுத்துட்டு வந்து நீங்க இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாமாங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன்லாம் பண்றதை பார்க்க முடியுது யூடியூப் ப்ரிவியூஸ்லாம். ஸோ ஃப்ரேசர் மெக்கக் சப்போஸ் வந்து ஃபாஃப் உள்ள வந்தாருன்னா ஃப்ரேசர் மெக்கக் டிராப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஏன்னா அவர் லாஸ்ட் சீசன்லயே வந்து அவே கேம்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு பண்ணல. இங்க ஃப்ரேசர் கோட்ல ஆடுறப்ப நல்லா ஆடி இருக்காருங்கிறது தான் ஸ்டார்ட். அப்படி இருக்கப்போ சரி ஃப்ரேசர் கோட்ல அதான் அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல நல்லா ஆடி இருக்காருங்கிறது ஸ்டார்ட். அப்படிங்கிறப்போ இங்க கண்டினியூ பண்ணுவாங்களா இல்ல அவர் ஹை டைம் போதும் 7 கேம்ஸ் பாத்துட்டாங்க போதும்னு நினைக்கிறீங்களா? ரேவந்த் ஏதோ கை தூக்குனீங்க. இல்ல ப்ரோ, அவர் எதுக்கு மெயினா எடுத்தாங்கன்ற ரோலே அவர் வந்து சரியா பண்ணல ப்ரோ. ஏன்னா பவர் பிளேல வந்து ஆப்போசிட் பவுலர்ஸ் வந்து ப்ரெஷர் போட தான் அவர் மெயினாவே எடுத்தாங்க. ஸோ ஐ திங்க் ஒரே மாதிரி அந்த பேஸ் பால் ஷாட்டே ஆடிட்டு இருக்காரு, அது பேட்டை கரெக்டா ஒரே ஒரு ஷாட்டும் ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு தான் அவர் மேல கிரிட்டிசிசம். எனக்கு தெரிஞ்சு அவர் எடுத்ததுக்கான ரோலுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல அவங்க வந்து அவர் ஜஸ்டிஃபை பண்ணலங்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஃபிட் ஆயிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபேஷன் மேக்கர் உட்கார வைக்க கூட சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே பிரபு. இல்ல ஆக்சுவலா ஒரு பிளேயர் வந்து கன்வின்சிங்கா அவுட் ஆனா பரவாயில்ல, ஒரு அடிக்க போய் அவுட் ஆறது அந்த மாதிரி அவுட் ஆனா பரவாயில்ல. நீங்க போன மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கவர்ஸ்ல அங்க ஒரு ஃபீல்டர் தான் நிக்கிறாரு வில் ஜாக்ஸ், அவர்கிட்ட ஒரு மாதிரி ஏந்தி கொடுத்து அவுட் ஆயிட்டு போறாரு. ஸோ அவருக்கே அவர் மேல வந்துட்டு கொஞ்சம் கான்பிடன்ஸ் ட்ராப் ஆயிருக்கும். மேபி கொஞ்சம் உட்கார வச்சுட்டு இன்கேஸ் ஒரு லாஸ்ட் லீக் கேம்ஸ் அந்த மாதிரி மேபி ஆட விட்டு அதுக்கப்புறம் ஃபார்முக்கு வந்தா வேணா பார்க்கலாம். எனக்குமே ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்துட்டாருன்னா டூப்ளசிஸ் வந்துட்டு இன் பிளேஸ் ஆஃப் ஃபேசர் மேக்கர் ஆடலாம். அபிஷேக் பொருள் சூப்பரா ஆடுறாரு, ஃபேசர் மேக்கர் பண்ற வேண்டிய வேலையை அபிஷேக் பொருள் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு 9 of 25 இருந்தாரு. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு அந்த ஒரு இது இருக்கு. ஸோ அதனால ஸ்ட்ரைட்டாவே நீங்க டூப்ளசி ஆக்சுவலா ஃபேசர் மேக்கர் ரோல் தான் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க பழைய மேட்சஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் வந்துட்டு அந்த ஒரு ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு 150 160 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அதனால நானுமே அதான் பண்ணுவேன், டூப்ளசிஸை வந்துட்டு ஃபேசர் மேக்கர் டிராப் பண்ணிட்டு எடுத்துட்டு வருவேன். அண்ட் எனக்கு இன்னொரு ஒரு கொஸ்டின் என்ன வருதுன்னா, அபிஷேக் பொருள் வந்து நம்ம லாஸ்ட் சீசன்ல இருந்தே பார்த்துருக்கோம். அவர் வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 15-20 பால்ஸ்க்கு அப்புறமா ஒரு டிப் இருக்கும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்ல. இன்னைக்கும் அதை பார்க்க முடிஞ்சது. மேபி அவர் பவர் பிளேல ஆடிட்டு அதுக்குள்ள எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுதோ கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிட்டாலே பெட்டருங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா பொருளும் அங்க வந்து ஒரு செகண்ட் ஃபீல்ட் ஆனாரு, கேஎல் ராகுலும் செகண்ட் ஃபீல்ட் ஆடுறப்போ ரொம்ப ஷெல்லுக்குள்ள போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப். அது வந்து இந்த கேம் வந்து எங்கேயாச்சும் ஆர்ஆர் பக்கம் சாச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியான ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க 2 பேரும் மிடில் ஓவர்ஸ்ல. அண்ட் ஆர்ச்சரை டேக் டவுன் பண்ண போயிட்டு தான் கேஎல் ராகுல் ஆனாரு. கேஎல் ராகுல் நம்ம ஒரு கேமை வச்சு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, ஷெல்லுக்குள்ள போயிட்டாருன்னு சொல்லி. மேபி அது நீட் ஆஃப் த ஆர்னு நினைச்சு பண்ணிருக்காரா என்னன்றது தெரியல. விக்கெட் வந்து விழுந்ததுனால அந்த ஒரு அவர் அந்த மாதிரி ஆள போயிட்டாரு ப்ரோ. அதான் ப்ரோ. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மிடில் ஆர்டர்ல வந்து உங்களுக்கு வந்து 15 ஓவருக்கு அப்புறம் இல்ல 14 ஓவருக்கு அப்புறம் தான் வந்து அசுதோஷ் சர்மா டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட் கொடுக்க முடியும். சோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு இதுக்கும் அந்த ஒரு விக்கெட் விழுந்துருச்சு, விக்கெட் ப்ரெஷர் தான் அந்த மாதிரி நாக்கும் எனக்கு தோணுது. இல்லையா பிரபு எதை சொல்ல வந்தீங்க? இல்ல ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஷெல்குள்ள போயிட்டாரு. 32 of 38ங்கிறது ஒரு 118 115 தான் ஸ்ட்ரைக் ரேட் வருது. இது வந்துட்டு ஆக்சுவலா உங்களுக்கு வந்துட்டு மேட்சை வந்துட்டு ஆர்ஆர் சைடு நீங்க சொன்ன மாதிரி கொண்டு போயிருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்க 12வது ஓவர்ல அவுட் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 2 ஓவர் கழிச்சு டேக் ஆன் பண்ண போய் அவுட் ஆயிருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப வந்துட்டு சிக்கலா இருந்திருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் கொஞ்சம் அவர் வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஒரு ஆர்சிபி மேட்ச்ல எப்படி ஆடினாரோ அந்த மாதிரி ஆடணும். ஒரு 10 balls 20 balls ஆடிட்டாரு, ஒரு 15 balls வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ரைட்டாவே டேக் ஆன் பண்ணணும். இன்னொன்னு இது ஏன் வந்துட்டு நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம்னா இது ஒன்னும் சேப்பாக் மாதிரி விக்கெட்டோ இல்ல அந்த ஸ்லோ ட்ராக் எக்கானா ஸ்டேடியம் மாதிரியோ இல்ல.
சின்ன கிரவுண்ட், பேட்டிங் ட்ராக். நீங்க பிச் ரிப்போர்ட்லயே பாத்தீங்கன்னா 230 தான் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு இருக்காங்க இந்த வென்யூல. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல வந்துட்டு 32 பால் 38ங்கிறது இன் மை ஒப்பீனியன் அது கொஞ்சம் ஸ்லோ நாக்கு தான். பட் யூஎஸ் எல்லாரும் எப்படி ஏத்துவாங்க தெரியல. இன் மை ஒப்பீனியன் அது வந்துட்டு கொஞ்சம் தப்பு தான். அது வந்துட்டு எய்தர் சைடு போயிருக்கலாம் கேம். அண்ட் இவரு ரேவன் சொன்ன மாதிரி தான் அக்ஷர் பட்டேலோட அந்த நாக் வந்து ரொம்ப குரூஷியல். அந்த 14 பால் ஒரு 245 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு போயிருக்காரு. அந்த இன்னிங்ஸ் மட்டும் தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டிசி இன்னிங்ஸ்ல கண்டிப்பா இது வந்து ஆர்ஆர் கேம் டு வின் தான். ஆர்ஆர் கேம் டு வின் தான். 188ங்கிறது ஒரு சேசபிள் டோட்டல் தான். ஆனா இன்னொரு ஸ்டார்ட் என்னன்னா 188க்கு மேல சேஸே பண்ணது இல்ல அருண் ஜேட்லி ஸ்டேடியம். அது ஃபிரோசா கோட்லாவா இருந்ததுல இருந்தே கூட ஒரு ஸ்டார்ட் இருக்கு. அண்ட் 15 வாட்டி லாஸ்ட் 2019 அப்புறம் 15 வாட்டி 180க்கு மேல டிசி அடிச்சாங்கன்னா அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் லாஸ் பண்ணதே கிடையாது. 100/100 வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து 16th கேம் வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க 180 மேல அடிச்சு. ஸோ அந்த ரெக்கார்டுமே அவங்க வந்து இன்னைக்கு சஸ்டெயின் பண்ணிக்கிட்டாங்க. அக்ஷர் பட்டேல் வித் பால் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கிறாரு. ஆனா வித் பேட் அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான பேட்டர் அப்படிங்கறத வந்து டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. அண்ட் தேவைப்பட்டா ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுவாரு, தேவைப்பட்டா ஸ்ட்ரைக்கிங் இன்னிங்ஸ் ஆடுவாரு. டேக் டவுன் பண்றாரு. ஸ்பின்னர் போடுறீங்களா, டேக் டவுன் பண்றாரு. அதுவும் நல்ல பேஸ்ல நல்ல ஒரு இதுல போட்டுட்டு இருந்தாங்க. பேஸ் ஆஃப் கேமுக்கு போயிட்டு இருந்தது ஆர்ஆர். அவர் வந்து அந்த டேக் டவுன் பண்ணல, அசரங்காவையும் இல்ல தீக்ஷனாவையும் எப்படி போயிருக்கும் மேட்ச்னு தெரியாது. சூப்பர்வா டேக் டவுன் பண்ணாரு. அதுதான் டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்சா இருந்தது. அண்ட் இன்னொன்னா குரூஷியல் கேச்சஸ் வந்து விட்டாங்க ஆர்ஆர். பராக் வந்து ஒரு ஃபார்வர்ட் கேட்ச் வந்து கொஞ்சம், ஆனா அவர் ஸ்டாண்டர்டுக்கு அவர் பிடிப்பாரு. ஒரு தூபே கேட்ச்லாம் எந்த அளவுக்கு பிடிச்சாரு நம்ம பார்த்திருக்கோம். அவர் எந்த அளவுக்கு ஒரு கேட்சிங் எஃபிஷியன்சி இருக்க ஃபீல்டர்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கப்போ ஒரு கேட்ச் விட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு தீக்ஷனா கொஞ்ச நாள் முன்னாடி ஆஃப் கேமரா பேசுறப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காருன்னு பேசியிருந்தாங்க. இல்ல என்னெல்லாம் நம்பாதீங்கன்றதை திருப்பி ப்ரூவ் பண்ணாரு. 4 விட்டாரு. ஒரு ஈஸியா பிடிச்சிருக்க வேண்டிய 4 விட்டாரு. ஒரு கேட்ச் விட்டாரு, ஈஸியா பிடிச்சிருக்க வேண்டிய. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் வந்து குரூஷியலா போச்சு ஆர்ஆருக்கு. ஏன்னா ஒரு க்ளோஸ் கேம் சூப்பர் ஓவருக்கு போயிருக்குன்னா இதெல்லாமே அவங்க ஃபீல்டிங்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. கடைசி பால் கேட்ச் தான் இல்ல அந்த சந்தீப் சர்மா ஓவர்ல கடைசி பால் கேட்ச். ஆமா, இல்ல ஆக்சுவலா தீக்ஷனா பவுலிங்குமே வந்துட்டு கொஞ்சம் போரா தான் இருந்துச்சு. அக்ஷர் பட்டேல் டேக் ஆன் பண்ண எல்லா பாலுமே ஃபுல் டாஸ், மோஸ்ட்லி ஒரு வைடா போட்ட ஃபுல் டாஸ். ஈவன் அவுட் ஆன பாலே கூட ஃபுல் டாஸ் தான் தூக்கி வந்துட்டு லாங் ஆன்ல அடிச்சு அவுட் ஆனாரு. ஆர்ஆர் வந்துட்டு கொஞ்சம் பவுலிங் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. தீக்ஷனா மேலேயும் அசரங்கா மேலேயும் ரொம்ப ரிலே ஆறாங்க. யாராவது ஒருத்தர் அடி வாங்கினாலுமே அவங்களுக்கு வந்துட்டு கேம் முடிஞ்சிருது. இன்னொன்னு அக்ஷர் பட்டேலுக்கு இன்னொரு என்ன கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னா பவுலிங் சேஞ்ச். இன்னைக்கு சூப்பரா பவுலிங் சேஞ்ச் கொடுத்தாரு. நான் மேபி குல்தீப் யாதவ கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவாரு லாஸ்ட்ல போடுறதுக்கு நினைச்சேன். குல்தீப் யாதவ் முன்னாடி கொடுத்துட்டு அவங்க அடிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் அது வந்துட்டு ஒரு போல்டுமோ ஒரு அரௌண்ட் ஒரு 60 ரன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அங்க வந்துட்டு குல்தீப் யாதவ் கொடுத்தாங்க. அது ஒரு 11, 12, 13 ரன் ஓவர் போச்சு. பட் அங்க இருந்து புல் பேக் பண்ணாரு. ஃபீல்ட் செட் நல்லா இருந்துச்சு. டிசியும் நிறைய கேட்ச் விட்டாங்க. சமீர் ரிஸ்வி ஆக்சுவலா அது வந்துட்டு கேட்ச், அவர் பவுண்டரி வந்துட்டு தேவையில்லாம தட்டி விடுறேன், அது ஒண்ணு தட்டி விட்டாரு. ஸ்டப்ஸ் வந்துட்டு ஒண்ணு ஒரு ரீசனபிள், அது கேட்ச் தான், அவர் ஸ்டாண்டர்டுக்கு அது கேட்ச் தான், அதையும் மிஸ் பண்ணாரு. பட் சும்மா லீன் மட்டும் பண்ணி பிடிக்க ட்ரை பண்ண, ஜம்ப் பண்ணி தான் பிடிச்சிருக்கலாம். அண்ட் இவருமே கூட ரோஹித் சர்மா ஒரு கேட்ச் விட்டாரு முன்னாடி வந்து நின்னுட்டு, அது இவர் ஜெய்ஸ்வாலோட கேட்ச். ஆமா, ஸ்டப்ஸ் விட்ட கேட்ச்க்கு அப்புறம் தான் நிதிஷ் ராணா வந்து ஒரு 22-23ல இருந்து 50 கிட்ட அடிச்சாரு. ஸோ அது வந்து ஒரு குரூஷியலான கேட்ச் தான். அது குட்டி கிரவுண்ட்னால அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியல. சமீர் ரிஸ்வி அவர் அப்பதான் உள்ள வந்து நின்று இருக்காரு. ஒரு குல்தீப் யாதவ் அடி வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம்ங்கிறப்ப அவரு அந்த அளவுக்கு அட்டென்டிவா இல்ல. அண்ட் அது லீன் பண்ணிட்டாரு, பேக்ல லீன் பண்ணிட்டாருங்கிறப்போ பொசிஷன் பண்ண முடியாது. அவரு கரெக்டா நின்னுகிட்டே அதுக்கப்புறம் புடிச்சிருக்கணும். அவரு ஜட்ஜ் பண்ணல, பவுண்டரி லைனை ப்ராப்பரா ஜட்ஜ் பண்ணல. ஏன்னா கீழாக தான் வந்த கேட்ச். அவர் வந்துட்டு நம்ம பவுண்டரி லைன் மேல நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு விட்டாரு. பட் இட்ஸ் ஓகே. நிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்டார்க்கு கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். யாருமே வந்துட்டு எனக்கு தெரியல எத்தனை பேர் வந்துட்டு டிசி வந்துட்டு இதை டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிருப்பாங்கன்னு தெரியல. இன் மை ஒப்பீனியன் அங்க ஒரு செட் பேட்சர் அண்ட் ஒரு ஹிட்டர் இருந்தனால அந்த 9 ரன்ஸ் எப்படியாவது அடிச்சிருவாங்கன்னு தான் நான் நினைச்சேன். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்டார்க். அந்த கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 5 யார்கர் போட்டாருன்னு நினைக்கிறேன். 5 யார்கர் நெயில் பண்ணாரு. அண்ட் ஃபீல்டிங் சூப்பரா இருந்துச்சு. டிசி லாஸ்ட் ஓவர் த்ரோஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு கரெக்டா பின் பாயிண்டா அடிச்சாங்க, ஸ்டம்புக்கு நேரம் அடிச்சாங்க. அதனாலதான் அந்த லாஸ்ட் பால் ரன் அவுட் எல்லாம் கூட நடந்துச்சு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு டிசி. சூப்பர் ஓவர் பத்தி அப்படியே பேசலாம்.
ஒரு 2 த்ரோ மட்டும் கொஞ்சம் இதா போச்சு. ரொம்ப கிரிட்டிக்கலா நம்ம சொல்லணும்னா அந்த 2 த்ரோ மட்டும் கொஞ்சம் சரியா அடிச்சிருந்தாங்கன்னா ஒரு ரன் அவங்க வின் கூட பண்ணிருக்கலாம். பட் மேபி ஸ்ட்ரைக் மாறி இருந்தா நம்ம என்ன வேணா ஆயிருக்கலாம். ஹிட்மேயர் வந்து அவரே நானே ஸ்ட்ரைக் வச்சுக்கிறேன்ட்டு முடிச்சு விட்டாரு இன்னைக்கு மேட்ச்ங்கிற மாதிரி தான் போச்சு ஹிட்மேயரோட இது. அண்ட் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அப்படி பாத்தீங்கன்னா அந்த அவர் ரிட்டையர் ஹர்ட் ஆகி போனது வந்து ஒரு பெரிய குரூஷியலான மூமெண்ட். செம்மையா வந்து டேக் டவுன் பண்ணாரு. ஒரு கேட்ச் விட்டாங்க. அசுதோஷ் வந்து சுத்தமா நிக்கவே இல்லை. ஃபீல்டிங் பொசிஷனே கரெக்டா நிக்கல. முடிஞ்சிச்சுன்னு நினைச்சோம். பட் அதுக்கப்புறமாவே வந்து 2-3 4 அடிச்சாரு, ஒரு 6 அடிச்சாரு இவரு சஞ்சு சாம்சன். பட் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த இடுப்பு பிடிச்சிக்கிட்டது வந்து அந்த பேக் பிடிச்சிக்கிட்டது குரூஷியலா போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பால் சாப்பிட்டாரு. பராக் வந்து ஒரு 9 பால் 7 ரன் அந்த மாதிரி ஆடினாரு. அங்க இருந்து கொஞ்சம் மொமெண்டம் கம்மியாச்சு. அப்புறம் ஜெயின் ஷோலும் அதுக்கு முன்னாடி டேக் டவுன் பண்ணிட்டு இருந்தவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாரு. நிதிஷ் ராணாவும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. அவர் அந்த ஸ்பின்னர்ஸ் வந்தாவே அடிக்கணுங்கிற ஒரு பொசிஷன் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்ததுமே அவர் டேக் டவுன் பண்ணாரு. அங்க இருந்து கேம் திருப்பி நல்லா போச்சு. திருப்பியும் கேம் கொண்டு வந்தது வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் டிசிக்கு. நானுமே ரிப்ராஜ் வந்து எங்கேயாவது ஒரு ஓவர் கொடுப்பாரா, இல்ல அக்சரே வந்து சும்மா ஒரு ஓவர் போட்டு போவாரா அப்படின்லாம் யோசிச்சேன். ஏன்னா ஸ்டார்க்கு வந்து நிறைய பேர் முடிக்கிறது கிடையாது. லாஸ்ட் 2 overs எல்லாம் கொடுக்கறது இல்ல. ஒரு ஓவர் மட்டும் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணிருந்தாங்க. பட் கிட்டத்தட்ட 10 runs per over இருக்க டைம்ல ஸ்டார்க் வந்து 2 ஓவர் யாக்கர் நெயில் பண்ணி டபுள் பஃப் பண்ணாரு. இவங்களெல்லாம் உள்ள நிக்க வச்சு ஷார்ட் பால் போடுவாருன்னு சொல்லி அவங்கள பேக் ஃபுட்ல ஆன வச்சு நேரம் யாக்கர் போட்டு முடிச்சு விட்டாரு நிதிஷ் ராணாவை. அண்ட் ஹிட்மேருக்கு வந்து சுத்தமா பேட்ல படவே இல்லை. இன்னைக்கு வந்து அவருக்கான டேவே இல்லை. சும்மா ஒரே ஒரு நிக்காய் தான் பின்னாடி பவுண்டரி போச்சே தவிர்த்து மற்றபடி அவருக்கான டேவே இல்லை. அண்ட் சூப்பர் ஓவர்ல அவங்க பண்ண மூவுமே அவரை வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஃபர்ஸ்ட் பால் நீ பேஸ் பண்ணு அமிச்சதுமே எனக்கு கொஸ்டினபிளா இருந்துச்சு. ஸ்டார்க்கு தான் போடுறாரு. ஹிட்மேரை வந்து நல்லாவே ஓன் பண்ணியிருக்காரு அவரு லாஸ்ட் 2 overs ஆகுறப்ப. எதுக்கு வந்து ஆர்ஆர் அந்த மூக்கு போனாங்கன்றது எனக்கு தெரியல. நீங்க செகண்ட் இன்னிங்ஸ் பத்தி ஏதாவது பேசணும்னா பேசுங்க, இல்லை நம்ம சூப்பர் ஓவருக்கு போய் ரேவன் ஸ்டார்க்கோட அந்த பவுலிங். ஏன்னா நீங்க தான் ரேவன் ஸ்டார்க்கோட ஓவர் அப்படின்றதுக்கு முன்னாடியே இல்ல மோஹித் சர்மா கொடுக்காம லாஸ்ட் அந்த 4th ஓவர் முகேஷ்குமார் கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு ரொம்ப தோணுது. ஸோ அப்படி கொடுக்கலன்னா மோஹித் சர்மா முகேஷ்குமார் இன்னும் பெட்டரா போட்டிருப்பாரு. ஆனா ஸ்டார்க்கோட இது வந்து பயங்கரமான ஒரு தொடர்ந்து யாக்கர் நெயில் பண்ணிட்டே இருந்தாரு. நான் முதல்ல டினை பண்ணிடுறேன். மோஹித் சர்மாவோட இந்த பேக் ஹேண்ட் ஸ்லோவர் ஒன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. 2 கேட்ச் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட எடுத்துட்டு வந்தாரு. 2 கேட்ச் அவருக்கு அங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காருங்கிறப்பவே அவங்களுக்கு சக்சஸ் தான். ஷமீர் ரிஷியும் அந்த கேட்ச பிடிக்காம அட்லீஸ்ட் தூக்கி போட்டாரு. அதுவுமே அவங்களுக்கு சக்சஸ் தான். இல்லை 5 ரன் மேல போயிருக்கும். சோ அதை வந்து என்னால கிரிட்டிக்கலா பார்க்க முடியல. அவர் வந்து ஒரு 12 ரன் ஒரு போட்டு போனாரு. முகேஷ் வந்துட்டு 3 over 31 ஆல்ரெடி. நீங்க முகேஷுக்கு போவீங்களா? அவருக்கு வந்துட்டு பேஸ் தான் மோஸ்ட்லி. அவர்கிட்ட வந்துட்டு அந்த வேரியேஷன் பெருசா இருக்காது. அவர் ஒரு நியூ பால் பவுலர். வேற மோஹித் சர்மா வந்துட்டு டெசிக்னேட்டட் டெத் பவுலர். விக்கி ப்ரோ சொன்ன மாதிரி அவர்கிட்ட அந்த பேக் ஹேண்ட் ஸ்லோயர் இருந்துச்சு. அந்த பேக் ஹேண்ட் ஸ்லோயர் தான் வந்துட்டு அந்த ஒரு இம்பாக்டே கொடுத்துச்சு. ஜுரேலோட கேட்ச் அந்த இது போனது, அது கேட்ச் பிடிக்கல, பட் அதான் இம்பாக்டே கொடுத்துச்சு. நானுமே வந்துட்டு மோஹித் சர்மாக்கு தான் கொடுத்துருப்பேன். சரி, ஓகே. ஆனா எனக்கு என்னன்னா வந்து ஒரு 9 run 6 ball இருக்கும் போது இல்ல ஒரு ரன் ஒரு நடுவுல ஒரு சிங்கிள் அடிக்கும் போது அது 2வது ரன் கன்வெர்ட் பண்ணல அவங்க. சோ அது யார் த்ரூவ் ஜுரேலா இல்ல ஹிட்மேயர் அடிச்ச அந்த ஒரு ரன் சிங்கிளான்னு தெரியல. எந்த பால் சொல்றீங்க? எந்த பால் நீங்க சொல்றீங்க? 3rd ball 4th ball ஐ திங்க் ஒரு சிங்கிள் பாதி வரைக்கும் ஓடிட்டு மறுபடியும் வந்துட்டாங்க. சோ ஒரு பால் மட்டும் தான் அங்க இருந்து அவங்க ஏதாவது கொஞ்சம் வந்து நர்வஸ் ஆகி த்ரோ வந்து ஸ்ட்ரெயிட் அடிக்காம கொஞ்சம் கீப்பர் கிட்ட தள்ளி அடிச்சா ஓடிடலாங்கிற மாதிரி அது எப்பவுமே பண்ணுவாரு. சும்மா வந்து அப்படின்ற ஒரு ஒபினியன் வந்து கமெண்ட் ஓடிலாம் இருக்க முடியும். ஓடி இருந்து அவுட் ஆயிருப்பாங்க. ஆமா, அதே மாதிரி 5th பாலுமே அப்படிதான். ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸ் அடிச்சுட்டு ஹெட்மேயர் ஓட வந்துருவாரு. ஜுரேல் ஆனா வேணாம் அப்படின்ட்டு நிக்க சொல்லிடுவாரு. அந்த சின்ன கிரவுண்ட் அதுல த்ரோ விட்டா ஸ்ட்ரெயிட்டா கீப்பருக்கு தான் வரும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்கெல்லாம் நீங்க 6-4 தான் அடிக்கணும். ஐ திங்க் அந்த சூப்பர் அந்த ஸ்டார்க்கு கொடுத்த ஓவர் வந்து பயங்கரமான ஒரு ஓவர். ஐ திங்க் யாக்கர் தொடர்ந்து நெயில் பண்ணாரு. ஐ திங்க் அந்த ஒரு நோ பால் வந்து சூப்பர் ஓவர்ல வந்துச்சு. அந்த நோ பால் ஏதோ ஒரு நோ பால். ஆமா ஆமா, சூப்பர் ஓவர்ல அதுவே கொஞ்சம் ஹார்ஷ் கால் தான் கிட்டத்தட்ட. பட் ஆனா ரூல்ஸ் நான் படிச்சப்ப வந்துட்டு அந்த கிரீஸ் மேல கால் இருந்தாலும் இல்ல கிரீஸை தாண்டி இருந்தாலுங்கிற மாதிரி தான் கூகுள்ல போட்டிருந்தாங்க. பட் எனக்கு என்னோட நாலேஜ்ல கிரீஸை தாண்டாலும் அவர் கேட்டாரு. லேண்ட் பண்றதுக்கு முன்னாடி லேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள வந்துருது. பட் இனிஷியலி வச்சுட்டா இருக்கால அப்புறம் லேண்ட் பண்றப்போ இன்னொரு கவர் ஏர்ல தான் இருக்கு.
அப்பவே ஒரு இது மூவ் ஆகி வந்துருச்சு உள்ள. ஸோ அது கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம் தான். டிசி வந்துட்டு டிசி லூஸ் ஆயிருந்தா வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு பெரிய ஹாட் டாபிக்கா டிபேட் பண்ணி வந்திருப்பாங்க. அது அந்த கண்டிப்பா கேம் சேஞ்சிங் போனா 9 ரன்ஸ் அந்த அவர் டிஃபெண்ட் பண்ண விதம் தான். ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சாரு. என்னதான் ஆரம்பத்துல எக்ஸ்பென்சிவா போயிருந்தாலும் கடைசியில வந்து ஏன் நான் பெஸ்ட் அதுதான் வந்துட்டு ஒரு சந்தீப் சர்மாக்கும் ஒரு மிச்சல் ஸ்டார்க்கு வித்தியாசம். சந்தீப் சர்மாக்கு வந்துட்டு ஒரு டார்கெட்டே இல்ல, ஆனா பிரஷர்ல ஒய்டு போட்டாரு. இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரஷர், மொத்த பிரஷரும் இவர் மேல 9 ரன் தான் கொடுக்கணும் அப்படிங்கறத டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஒய்டு போடல, ஒரு லூஸ் பால் போடல, 2 டபுள் ரன் வேற ஓடுனாங்க நினைக்கிறேன் லாஸ்ட் ஓவர். சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஹேட்ஸ் ஆஃப் மிச்சல் ஸ்டார்க். எனி டே வந்துட்டு மிச்சல் ஸ்டார்க்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஓவர் ஹைப் பண்றோம் அப்படிம்பாங்க. பட் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் உங்களுக்கு புல் ஆஃப் பண்ணி கொடுப்பாரு. அதுதான் மிச்சல் ஸ்டார்க். அவள் தான். ஆமா, இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதுதானே மேட்ரு. லாஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு அவ்வளவு கோடி கொடுத்து எடுக்கிறாங்கன்னா 2 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காருல. வேற எந்த பவுலரால இது பண்ணிருக்க முடியும்? அவர் ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தா போதும். அவரோட 12 crore டேக் வந்து அவர் ஜஸ்டிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. இங்க வந்து எவ்வளவு டீம் எவ்வளவு கோடி கொடுத்து வாங்கி எவ்வளவு பிளேயர்ஸ் வந்து இன்னும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியாம எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க, ரீடைன் பண்ணிருக்க பிளேயர்ஸே கூட. அப்படி இருக்கப்போ நீங்க ஆக்ஷன்ல அவருக்கு இவ்வளவு கொடுத்து போறீங்கன்னா அவருக்கு இருந்து நீங்க 3 மேட்ச் தனியா சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுக்குறாருன்னா அவ்வளவுதான். அவரோட பார்ட் அண்ட் ரோல் இஸ் டன் வித் த டீம்ங்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் டிசி வந்து திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. நாங்க தான் இப்போ சாம்பியன் சைட் மாதிரி தெரியுறோம், நாங்க தான் டீம் டு பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். அண்ட் சூப்பர் ஓவரை பொறுத்த வரைக்கும் டச் அப் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு கேட்டீங்கன்னா ஹிட்மேயர் வந்து ஓப்பனிங்க்கு ஸ்ட்ரைட்டாவே ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கு வந்தது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏதோ ஜெய்ஷ்வால் வந்திருக்கணும், இல்ல நீங்க பராக் அமைச்சிருக்கீங்களா, பராக் வந்து உங்களுக்கு 6 ஃபீட்டிங் எபிலிட்டி இருக்கா அதுன்னு நீங்க நம்ம நினைப்பீங்கன்னா அவரே ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கலாம். ஸ்டார்க் வந்து அவரை ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு அப்படிங்கிறப்ப என்ன நம்பிக்கையில வந்து திருப்பியும் அவங்க ஹிட்மேயர் ஸ்ட்ரைக்கு அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியல. அது வந்து கொஞ்சம் பேக்லாஷ் ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் ஸ்டார்க் மாதிரியுமே கேள்விகள் இருந்தது. நம்ம ஆஃப் கேமரா பேசிட்டு இருக்கப்போ தேர்ட் ஓவர் இந்த ஸ்பெல் ட்ராட்ல போடணும், 20 ஓவர்ஸ் ஃபீல்டிங்கும் நின்றுட்டு உடனே வந்து போடுவாரா அப்படின்னு கேட்டு திருப்பி அவர் பண்ணி காட்டினாரு. எப்படி வேணா போயிருக்கலாம். ஏன் ஒரு சாம்பியன் பவுலர், ஏன் வந்து ஒரு சாம்பியன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணாரு ஸ்டார்க்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாவே பிரஷர் தான். 11 ரன்ஸ்னா 2 6 குட்டி கிரவுண்ட் மிடில் ஆஃப் த பேட்ல போட்டுதுன்னா மிஸ் இட் கூட 6 ஆகும், இல்ல டாப் எஜ் ஆனா கூட பின்னாடி போய் 6 விழுவுங்கிறப்ப அங்கிருந்தே கொஞ்சம் டவுட்ஃபுல்லான இடத்துக்கு தான் வந்தாங்க. எனக்கு ஆர்ச்சர் கொடுத்துருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு வந்தது இல்லை. ஏன்னா எப்பவுமே ஆர்ஆர் வந்து சந்தீப் சர்மாக்கு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சூப்பர் ஓவர் வரப்பையா இருக்கட்டும், இல்ல அவர் டெத் ஓவர்ஸ்லாம் இருக்கட்டும், வேற யாரும் ஸ்பெஷலிஸ்ட் பவுலர்ஸ்க்குலாம் விட்டுட்டு போயிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்லுமே கூட ஆர்ச்சர் 2 ஓவரோ 3 ஓவரோ போட்டிருக்காரு. பட் சந்தீப் சர்மா கொடுத்து அவர் டிஃபெண்ட் பண்ணி கொடுத்தாருங்கிறப்போ அவருக்கான ரோல் அந்த டீம்ல அது இருக்கு டிஃபைன் பண்ணி. அது வந்து நாங்க எங்க ரோலுக்கு நாங்க பேக் பண்றோம்னு சொல்லி சந்தீப் சர்மா கொடுத்துருக்காங்க. அப்படி என்னால பெருசா தப்பா சொல்ல முடியல. அண்ட் பேஸ் கொடுத்தாருன்னா என்ன வேணா ஆகலாம். இப்போ ஸ்டார்க்கு போட்ட 140 138 பிளஸ் பால் எப்படி வந்து இன்சைட் எட்ஜ் வாங்கி ஹிட்மேயருக்கு ஒரு 4 போச்சு, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 பால்ல ஒரு 4 பவுண்டரி 6 போயிருந்ததுன்னா கஷ்டமா போயிடும் 12 ரன் சேஸ் பண்றப்பங்கிறப்ப அது வேணாம். ஒரு மோஹித் சர்மா மாதிரி கொஞ்சம் ஸ்லோவர் ரன்ஸ் வச்சிருக்க, கண்ட்ரோல் இருக்க, லைன் அண்ட் லென்த் பிடிக்கிற சந்தீப் சர்மாக்கே போவோம் அப்படின்னு சொல்லி போனாங்க. பட் அங்கதான் வந்து கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் அவரோட ரோல் வருது. அவருக்கு என்ன பண்ணணும் தெரியும். அந்த டைம்ல அவர் அங்க பிடிச்சத மேட்ச்ல விட்டதை சூப்பர் ஓவர்ல பிடிச்சிட்டாரு. அழகா வந்து ஃபர்ஸ்ட் பால் 2 ஓடினாரு. அங்கேயே வந்து பால் வந்து அண்டர் 10 வந்துருச்சு, ஒரு 4 அடிச்சாரு. ஜஸ்ட் கொஞ்சம் 6 கூட போயிருக்கலாம். அது அப்படி இருக்கப்போ ஃபர்ஸ்ட் 3 பால் 5 ரன் வந்துருச்சு. இதுக்கு மேலே நீங்க 6 அடிச்சா வேணும்னா முடிஞ்சிச்சு மேட்ச் அங்கே. ஸோ அவங்க பண்ண மூவ்ஸ் தான் டிஃபரன்ஸ். 2 டீமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்க்க முடியுதுன்னா, போல்ட் கால்ஸ் எடுக்கிறாங்க, ரோல்ஸ் கிளியரா இருக்கு, பட் தே ஹோல்ட் தேர் நர்வ்ஸ் டிசி, அதனால தே வான் அப்படின்னு. இல்ல ஆக்சுவலா டெக்னிக்கலா ஒரு சில எரர்ஸ் பண்ணிட்டாங்க. தேர்ட் மேனு பாயிண்ட வந்துட்டு உள்ள வச்சுட்டு அவர் வந்துட்டு பிளஃப் பண்ணாரா என்னன்னு தெரியல. பட் அந்த பால் போட்டிருக்கவே கூடாது. அவர் போடுற ஸ்பீடுக்கு வந்துட்டு பேட்ஸ்மேனுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் கிடைக்கும். ஸ்டப்ஸ் அடிச்ச 6மே பாத்துக்கங்களேன், அவ்வளவு ஸ்லோவா தான் வந்துச்சு. அவர் பிக் பண்ணிட்டாரு. மேபி இது வந்துட்டு ஒரு நோ பிளைண்டரா இருக்கும். நான் அசரங்கா கொடுத்துருப்பேன். ஏன்னா டெல்லி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க எகெயின்ஸ்ட் கரண் சர்மா. நான் என்ன சொல்றேன், 12 ரன் தான் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஒரு சந்தீப் சர்மாவும் ஒரு ப்ரெஷர்ல போட்டிருந்தாரு. சந்தீப் சர்மாக்கும் அந்த லாஸ்ட் ஓவர் வந்துட்டு ப்ரெஷரா இருந்தனால ஒரு வனிந்த அசரங்கா தூக்கி போட்டிருந்தாருன்னா மேபி ஒரு சான்ஸ் வந்திருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அப்படின்னு என்னோட எண்ணம். பட் சஞ்சு சாம்சன் அண்ட் டிராவிட் ஹேட் அதர் ஐடியாஸ். ஸ்டப்ஸ் அண்ட் அசுதோஷ் இறங்கி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு.
அசுதோஷ் வந்து ஆமா பிக் சிக்ஸ் அடிப்பாரு அப்படின்னு சொல்லி இது அடுத்து டிசிக்கு வந்து அவங்க அவங்களோட எல்லா ஸ்லாட்ஸையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க என்ன கொஸ்டின் த்ரோ பண்ணாலும் அவங்க கிட்ட பதில் இருக்க மாதிரி ஸ்குவாட் இருக்கு, திங்க் டேங்க் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு டிசி. பட் எனக்கு என்னவோ சம்திங் அசரங்கா வந்துட்டு அந்த ஒரு குரூஷியல் டைம்ல வந்துட்டு மேபி நல்லா போட்டிருப்பாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம் ஒரு சுனில் நரேன் போட்ட சூப்பர் ஓவரா இருக்கட்டும், அந்த மாதிரி தான் இவர்கிட்டயும் வந்துட்டு ஒரு வெரைட்டி இருக்கு. பட் தெரியல, அட் தி எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு அவங்க டிசைட் பண்றதுதான். அண்ட் அவங்க வந்துட்டு அவங்களோட பெஸ்ட்டுக்கு போனாங்க. ஆனா சந்தீப் சர்மா கொஞ்சம் டெக்னிக்கலா எரர் பண்ணிட்டாரு. தேர்ட் மேன் பாயிண்ட உள்ள வச்சுட்டு அவ்வளவு ஷார்ட்டா போட்டு வந்திருக்க வேணாம். அங்கேயே வந்துட்டு கான்பிடன்ஸ் சுத்தமா போயிருக்கும். 3 balls 5 அப்படிங்கிறப்போ அவரோட கோ டு பால்க்கு போயிருக்கணும். நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ராஜஸ்தானோட தோனி விளையாண்டப்போ வந்துட்டு 1 ball 5 run வேணுங்கிறப்ப வந்துட்டு அப்பவே பிரஷர் தான் இருப்பாரு. அஸ்வின் போய் சொல்லுவாராம், உன்னோட கோ டு பால் இது யாருக்கிறது தானே, கண்ணை மூடிட்டு போடாத அப்படிம்பாரான். சோ அந்த மாதிரி அவரோட கோ டு பாலுக்கு போயிருக்கணும். ஸ்டார்க் வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு நான் பிளஃப் பண்றேன் அப்படின்ட்டு ஷார்ட் பாலுக்கு போல. டிபிக்கல் டெய்லண்டர்ஸ்க்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட் பால் போட்டு அந்த நிக் எடுத்து அந்த இது பண்றது அப்படின்னு போவாங்க. லைக் அந்த லாஸ்ட் பால்ஸ் லாஸ்ட் ஃபியூ டெலிவரிஸ்க்கு டாட் எடுக்க. பட் அது பண்ணாம அவர் வந்துட்டு அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு போனனாலதான் 9 runs டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சு. அண்ட் சூப்பர் ஓவர்லயும் நோ பால் போட்டுமே ஒரு 11 runs தான் கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது இவரும் இவரோட ஸ்ட்ரென்த்துக்கு போயிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும், இன்னும் க்ளோஸ் கேமா போயிருக்கும். ஒரு மாதிரி இது இந்த சூப்பர் ஓவர் வந்துட்டு ஒன் சைடடா போயிடுச்சு ஆக்சுவலா. ரேவந்த் ஏதோ சொல்ல வந்தீங்களா? சூப்பர் இல்ல ஓவர் ப்ரோ, அதான் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஓவர்ல நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹிட்மேருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தது, ரெண்டாவது அந்த பராகு ரன் ஓடுறாரான்னு தெரியாமயே வந்து பாத்தீங்கன்னா ஹிட்மேர் ரெண்டு கால் பண்ணிட்டாரு. ஸோ அந்த பராக் வந்து அதுக்கு முன்னாடி பால் 6 என்னமோ அடிச்சாரு நினைக்கிறேன். அந்த நோ பால் 6 அடிச்சாரு நினைக்கிறேன். சாரி 4 ஏதோ பவுண்டரி போச்சு. அதுக்கு அடுத்த பால் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ஹிட் பால்ல அது பேசாம நீங்க கம்முனே விட்டுருக்கலாம். அதுல வந்து நீங்க ரன் அதுவும் பராக் வந்து ரன் ஓடுறதுக்கு ரெடியே இல்லை. திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒரு ரன் பால் ரிலீஸ் பண்ணிட்டாரு ஹிட்மேயர். ஸோ அப்படிங்கும் போது அந்த ஒரு விஷயத்துல எரர் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ திங்க் அதான் எல்லாமே மூவ்ஸ் தான் ப்ரோ. இவங்க பவுலிங் சேஞ்சா இருக்கட்டும், இல்ல அவங்க யூஸ் பண்ண பவுலிங் சேஞ்சா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிசி வந்து ஒரு ஸ்டெப் மேலதான் இருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் நம்ம என்ன நினைச்சோம்னா யார் வருவா, ஓப்பனிங் யார் வருவாங்க, ஜேஸ் ஃபேஸ் மேக்கரதா அதான் கமெண்ட்ரியில தான் பேசிட்டு இருந்தாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜேஸ் மேக்கர் வருவாரா, இல்ல வந்து கேஎல் ராகுல் இவங்க தான் வரப்போறாங்க போது திடீர்னு ஸ்டப்ஸையும் கேஎல் ராகுலே இறக்கி விட்டாங்க. ஓகே, அடுத்து ஒன் டவுன் யார் வரப்போறான்னு பார்த்தா அசுதோஷ் சர்மா வந்து பாத்தீங்கன்னா பேட் அப் பண்ணிட்டு நிக்கிறாரு. சோ இது என்ன தெரியுது அவங்க பிளான் வந்து எவ்வளவு கிளீனா இருக்குன்னு. அவங்க கமெண்ட்ரி பண்ணவங்க மட்டும் யாருன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஃப்ரேசர் மேக்கர்க்கெல்லாம் வந்து சூப்பர் ஓவர்ல இறக்க சொல்றாங்கன்னா அந்த கமெண்டேட்டர் யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் ஆடியன்ஸே வந்து அவங்க கமெண்ட்ல அவங்க எல்லாம் பண்ண மாதிரி தெரியல. நானும் பாத்துட்டு தான் இருந்தேன். அவங்க ஸ்டெப்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்டெப்ஸ் சீக்கிரம் வரவும் வந்துட்டாரு. இந்த ஃப்ரேசர் மேக்கர்க்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது சூப்பர் ஓவர்ல வர்றதுக்கு. இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃப்ரேசர் மேக்கர் தான் பண்ணுவாங்களா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதை நான் சொன்னேன். அது யாரு சரகோமன் ரமேஷா? ஆமா, அதுக்கான ரீப்ளே போய் பார்த்தா தெரியும். நானி என்ன பேசிட்டு இருந்தாங்க லாஸ்ட்ல, நீங்க தமிழ் கமெண்ட்ரி பாத்தீங்கன்னா அவங்க அப்படி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் அப்படி அவங்க சொல்லியிருந்தாலும் அது வந்து லாஜிக்கலி ஒண்ணுமே அதுக்கு பேசுறது கூட ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். மொத்தமா ஒரு 70 ரன் கூட அடிக்கல ஃப்ரேசர் மேக்கருக்கு. அவர் வந்து என்ன நம்பிக்கையில வந்து சூப்பர் ஓவருக்கு இறக்குவாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன்ல கூட வைக்கல. நம்மளோட குரூப்ல பேசிட்டு இருக்கப்ப கூட அசுதோஷ் ராகுல் தான் சொன்னோம். அந்த 3 பேர் தான் வந்திருக்காங்க. சோ விடுங்க, அதை பத்தி விடுங்க. நாளைக்கு மேட்ச் எஸ்ஆர்எச்சா கவர் பண்ணிடலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா முதல்ல டிசிக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ஆர்ஆர் வந்து ரீவாம் பண்ணணும். என்ன 11s எடுத்துட்டு வர போறாங்க, அவரோட இன்ஜுரி எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்களோட 11s எப்படி எடுத்துட்டு வர போறாங்க, 12s எப்படி எடுத்துட்டு வராங்க, இன்ஃபேக்ட் இதை பார்க்கணும். சப்போஸ் வந்து சஞ்சு சாம்சன் போயிட்டோம்னா பிக் ப்ளோ. இங்கிருந்து அவங்களுக்கு பிளே ஆஃப் சான்சஸ் வந்து ரொம்பவே ப்ளீக் ஆயிடும். சப்போஸ் சஞ்சு சாம்சன் 2-3 மேட்ச் மிஸ் பண்ணாருன்னா கண்டிப்பா ஆர்ஆரோட சான்சஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருங்கிறது தான் என்னோட தாட். டிசி வந்து ஹேட்ஸ் ஆஃப், அவங்க வந்து கிட்டத்தட்ட பிளே ஆஃப் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 3 கேம்ஸ் தான். 3 கேம்ஸ் வின் பண்ணாங்கன்னா டாப் 2ல முடிக்கிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு டிசி மேனேஜ்மெண்ட், டிசி சப்போர்ட் ஸ்டாஃப், கோச்சஸ், பிளேயர்ஸ் எல்லாருக்குமே முதல்ல பெரிய நன்றி சொல்லிட்டு இந்த மேட்ச் வைண்ட் அப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேட்சுக்கு போறோம். இது வந்து குரூப் ஆஃப் டெத் அப்படின்னு நம்ம வந்து இதுலலாம் சொல்லிட்டு இருப்போம். சாம்பியன்ஸ் டிராஃபில எல்லாம் வந்து பி குரூப். அந்த மாதிரி இப்போ குரூப் ஆஃப் டெத்ல வந்து மூணு டீம் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச், எம்ஐ, சிஎஸ்கே. இந்த 3 பேர் தான் ஒரு ட்ரை சீரிஸ் மாதிரி ஆட போறாங்க. நெக்ஸ்ட் ஒரு 10 டேஸ்க்குள்ள 1 வீக்குள்ள வந்து நடக்க போகுது. இதுல இருந்து ஏதோ ஒருத்தர் தான் உயிர் பிழைப்பாங்கிற இடத்துல இருந்து ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல மாத்தி வெட்டிக்கிட்டு எல்லாருமே
உருப்படாம போக வாய்ப்பு இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் கிளாஷ் வந்து நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது வான்கடேல எம்ஐ வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஸோ மும்பை இந்தியன்ஸ் எஸ்ஆர்ஹெச் வந்து வான்கடேல ஆட போறாங்கன்றப்போ மும்பை வந்து ஒரு சம்ம விக்கெட்ல இருந்து வராங்கன்னு நம்ம பேசணும்னு நினைச்சா எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி சேஸ்ல இருந்து வராங்க. ஸோ இங்க யாருக்கு வந்து பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கான்டெஸ்ட் நாளைக்குது. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற டிஸ்கஷன் வரணும். அண்ட் லெவன்ஸ் ஏதாவது மாத்துவாங்களா? ஏன்னா கரண் சர்மா வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி மேட்ச் வின்னிங் ஸ்பெல் போட்டிருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அவரு தான் ஒரு முக்கியமான காரணமா இருந்தாரு அன்னைக்கு கேமுக்கு டேர்னிங் பாயிண்டா அமையிறது. கேஎல் ராகுல் விக்கெட் எல்லாம் எடுத்தாருங்கிறப்ப. ஸோ இப்போ கரண் சர்மா சேம் பிளேயிங் லெவன்ஸோட போவாங்களா, இல்ல விக்னேஷ் புத்தரை திருப்பி பார்க்க வாய்ப்பு இருக்கா? அஸ்வினி குமார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு மும்பைல. ஸோ அவரை திருப்பி ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிளேயிங் லெவன்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்றோம். பிரபு நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. மும்பையோட பிளேயிங் லெவன்ஸ். இல்ல மும்பைல எனக்கு தெரிஞ்சு அவங்க திரும்ப விக்னேஷ் புத்தூரை எடுத்துட்டு வரதுக்கு அவங்களுக்கு ஒரு அந்த இது இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். டெம்ட் ஆவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா பேட்டிங் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, ஹெட், இஷான் கிஷான் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் பவுலர் எடுத்துட்டு வந்தா எகெயின்ஸ்ட் ஸ்பின் அடிக்கிறது கஷ்டம். அண்ட் நம்ம பார்த்திருக்கோம் வான்கடேல ஒரு சைடு பெருசு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அது கொஞ்சம் டெம்ப்ட் பண்ணும். அண்ட் சகல உரிச்சு இது பண்ணிட்டாரு. ஸோ அதனால கரண் சர்மாவை கொஞ்சம் எடுத்துட்டு வரதுக்கு வந்துட்டு ஹெசிடேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு விக்னேஷ் புத்தூர் மட்டும் தான் வருவாரு. அண்ட் தீபக் சகர் லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பண்ணிட்டாரு. ஸோ அதனால தே வில் பேக் ஹிம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேற எதுவும் பெருசா சேஞ்ச் இருக்க மாதிரி தெரியல. விக்னேஷ் புத்தூர் கண்டிப்பா ஆடுவாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே ரேவந்த், எம்ஐல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் பாக்குறீங்க? இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அந்த விக்னேஷ் புத்தூர் கரண் சர்மால வந்து யார் சைடு போவாங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்க மிடில் ஓவர்ஸ்ல கிளாசன் எல்லாம் வந்துட்டாருன்னா ரெண்டு பவுலர்ஸுமே டேக் ஆன் பண்ணி விளையாண்டுருவாரு. அதனால எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கரண் சர்மாவுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து பாத்தீங்கன்னா வான்கடேல வந்து விக்னேஷ் புத்தூரும் அவங்க அந்த அளவுக்கு நம்பல. ஏன்னா விராட் கோலியும் ரஜத் பட்டிதாரும் இருக்கும்போது பயங்கரமா அடிக்கிறதுனால வந்து 1 ரன் 10 ரூபா விக்கெட். ஆனா ரஜத் பட்டிதார் வந்து ஸ்பின்னுக்கு பயங்கரமா விளையாடுவாருன்ற ஒரே ஒரு காரணத்துக்கோசரம் அவர் அப்படியே கட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் கிளாசன் நடுவில் வந்துட்டாருன்னா, கிளாசன் இல்ல அபிஷேக் சர்மா யாரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே எல்லா பவுலர்ஸுமே போட்டு அடிப்பாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் எனக்கு தெரிஞ்சு கரண் சர்மாக்கு தான் அவங்க போவாங்களோ எனக்கு தோணுது. கரண் சர்மா மிச்சல் சாட்னர் தான். ஓகே, எனக்குமே வந்து நான் நம்ம கரண் சர்மாவோட போறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவரை வந்து எப்படி ஒரு லக்கா பார்ப்பாங்க அப்படின்னு தோணுது எனக்கு. எம்ஐ வந்து அவர் டேர்ன் அரவுண்ட் பண்ணியிருக்காரு மேட்ச் அப்படிங்கிறப்ப அவங்க அவர் செலிப்ரேட் பண்ணதே பார்க்க முடிஞ்சது. ஹர்திக் பாண்டியா போயிட்டு அவர் காதுக்கிட்டு அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்படிதான் விக்னேஷ் புத்தரை பண்ணிட்டு சிஎஸ்கே மேட்ச்ல அடுத்த மேட்ச் உட்கார வச்சாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு. ஒரு மாதிரி அவங்க மாத்திக்கிட்டே இருக்காங்க 11th. பட் ஒரு மஸ்ட் வின் கேம்ல டிசி கேம் டு லூஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து திருப்பி கொடுத்தாரு மேட்ச்ங்கிறப்போ கரண் சர்மாவை பேக் பண்ணி சேம் லெவன்ஸ் போவாங்களோன்னு தோணுது. பிரபு சொல்லுங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க, ரோஹித்தை மட்டும் இம்பாக்ட் சப்பா வெளில கொண்டு போயிடாதீங்க. ரோஹித் சர்மா எவ்வளவு ஃபீல்ட்ல இருக்காரோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. இது நாங்க போன தடவை சொன்னோம், நாங்க லைவ்ல பேசும்போதே சொன்னோம், ரோஹித் சர்மா வந்துட்டு ஃபீல்டுல இருந்தா அவரோட இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. போன மேட்ச் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு சில சஜஷன்ஸ் கொடுத்து வின் பண்ண வச்சிருக்காரு. ஸோ தயவு செஞ்சு அவரை இம்பாக்ட் அப் பண்ணாம வேற யாரையாவது இம்பாக்ட் அப் பண்ணியங்க. அவரோட பிரசன்ஸ் அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் ஹர்திக் பாண்டியாக்கும் சரி, டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி. ஏன்னா அவர் அந்த ஃபீல்டுலயே இருந்திருக்காரு. 5 கப்பு வாங்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்படி கூட பாக்கலாமோ, அவர் வந்து டீம் மேனேஜ்மெண்டோட ஜெல்லா வருது பெட்டரா இருக்கு. ஸோ டக் அவுட்ல இருந்து அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா ஜெயவர்தனை வந்து சொல்லி அனுப்புனாங்கன்னா அது ஹர்திக் பாண்டியா பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் கம்யூனிகேஷன். ஏன்னா இப்படியும் மீம்ஸ் பார்க்க முடிஞ்சது. எப்படி நீங்க அவருக்கு உள்ள இருந்தா இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றீங்களோ, நிறைய பேர் வந்து அவர் உள்ள இருந்தா இருக்க கம்யூனிகேஷனை விட பின்னாடி உட்காந்துக்கிட்டு சொன்னா கம்யூனிகேஷன் பெட்டரா இருக்கு ஹர்திக் பாண்டியாக்கு, அவரை வச்சுக்கிட்டு பண்றது கஷ்டமா இருக்குன்றதும் பார்க்க முடிஞ்சது சோசியல் மீடியால. பட் எனக்கு ஃபீல்ட் அசஸ் பண்ணலாம். உள்ள இருந்து கேமை பார்த்து அதுல வந்துட்டு ஒரு சஜஷன் கொடுக்கறது வேற, வெளியில இருந்து சஜஸ்ட் பண்றது வந்துட்டு நம்ம கோச்சஸ் ஸ்டாஃப்ஸே பண்ணிடலாம். பட் அது ரோஹித்தோட இம்பாக்ட் அது வந்துட்டு தனியா தெரியும். நீங்க எந்த மேட்ச் வேணா எடுத்துக்கோங்க, ஒரு 129 வந்துட்டு ஒரு ஃபைனல்ஸ்ல டிஃபெண்ட் பண்ணிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு. அதுவும் வந்துட்டு பவுலர்ஸும் வந்துட்டு ஒன்னும் ஓஹோ பவுலர்ஸ் கிடையாது அந்த 2017 ஃபைனல்ஸ்ல. ஸோ அப்படி இருக்கும்போது கீப் ரோஹித் சர்மா இன் ஃபீல்ட், அது வந்துட்டு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கும். அது ஒண்ணுதான் நீங்க பிளேயிங் லெவன்ல வந்துட்டு கான்ஸ்டன்டா வச்சுட்டு வரணும். நீங்க விக்னேஷ் புத்தூர் ஆடாம போங்க, கரண் சர்மா ஆடிட்டு போங்க, ரோஹித் சர்மா ஃபீல்டுல வைங்க, அவள்தான். என்னன்னா அதுக்கு வந்து அவன் வில் ஜாக்ஸ் வந்து அந்த ரோல் கொடுக்கும் போது டாப் 3ல வந்து 1 டவுன்ல வந்து அந்த நம்பர் 3 வந்து திலக் வர்மா நல்லா பண்றதுனால வில் ஜாக்ஸோட பேட்டிங் பவர் அவங்களால யூஸ் பண்ண முடியாம போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. நம்பர் 3ல அவங்க திலக் வர்மாவை யூஸே பண்ணலையே, அதுதானே நம்ம பெரிய பிரச்சனையா சொல்லிட்டு இருக்கோம். லாஸ்ட் மேட்ச் வந்தாரு.
அந்த ஒரு மேட்ச் தானே அப்படி பார்த்தா வில் ஜாக்ஸ் தான் எத்தனை மேட்ச் 1-down வந்தாரு, ஒண்ணுமே பண்ணலையே. நீங்க ஆக்சுவலா இப்படி பேசுறீங்கன்னா வில் ஜாக்ஸ் பதிலா வேற ஒரு ஃபாரினர் எடுக்கலாம், வேற ஒரு ஃபாரின் பிளேயர் ஆட வைக்கலாங்கிற மாதிரி சொல்லலாம். யாருமே இல்ல நினைக்கிறேன். ரொம்ப ஒரு பெரிய மூவ் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் தான். ஏன்னா நேர்லயே போய் கை கொடுத்துட்டு வந்தாரு. சோ ஐ திங்க் அந்த ஒரு மூவ் ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல ரெப்ளிகேட் பண்ணாதானே. நம்ம கூட தான் ஆக்ஷன்ல பாத்துட்டு நிறைய பேர் எடுத்துட்டு ஃபயர் எல்லாம் விட்டோம், அண்ணன் வராரு வழி விடுன்னு. அதெல்லாம் வந்து அது ரெப்ளிகேட் ஆனாதான் கை கொடுத்ததுக்கு வர்த்தம் ஆகும். அவருக்கு ரோல் கரெக்டா ஃபிட் ஆகல. அப்படி இருக்கப்போ ஒரு 1-down கொடுத்தாலும் ஆடல. அவர் நிறைய மேட்ச் 1-down கொடுத்து திலக் வர்மாவோட ஸ்லாட் தான் சாக்ரிஃபைஸ் ஆச்சு தேவையில்லாம. அதுக்கு திலக் வர்மாவும் 1-down 2-down இறக்கலாம். ஸ்கையோடதும் கீழே வருது, திலக் வர்மாவதும் கீழே வருது. சோ அவங்க என்ன கேட்டீங்கன்னா வில் ஜாக்ஸ் வேற யாரையோ கூட ஆடலாம். இல்ல வில் ஜாக்ஸ் வந்து ஒரு ஃபீச்சர் ரோல் வந்து பெவன் ஜாக்கப்ஸ்னு ஒரு பிளேயர் இருக்காரு. அவரை எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்க, அவர் சம பினிஷரு அப்படின்ட்டு. திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் எல்லாம் அவங்க டவுன்ல ஆட விட்டு திலக் வர்மா நம்பர் 3, சூரியகுமார் யாதவ் நம்பர் 4, ஹர்திக் பாண்டியா நம்பர் 5 ஆட விட்டு அந்த பெவன் ஜாக்கப்ஸ் வந்துட்டு அவங்க நினைச்சாங்கன்னா பொல்லாட் ரோலுக்கு வந்துட்டு அவருக்கு கொடுத்து அந்த நம்பர் 6ல இறக்கி அவரை வந்துட்டு பினிஷ் பண்ண விடலாம். அது அவங்க பண்ணலாம். ஏன்னா வில் ஜாக்ஸ் இவங்க வந்துட்டு அப்படியே ஏதோ சீட்டு கட்டு மாதிரி அங்க மேலையும் கீழையும் மாத்தி அமிச்சிட்டு இருக்காங்க. அதுவே வந்துட்டு வில் ஜாக்ஸ்க்கு வந்துட்டு இருக்கு. திலக் வர்மா நம்பர் 5ல வராரு, நம்பர் 4ல வராரு, 3ல வராரு. கைக்கும் அதேதான். டாப் 2 தவிர மிச்சம் எல்லாம் மாறி தான் வராங்க. ஏதாவது சிஎஸ்கே கிட்ட ஒண்ணுமே இல்ல, சரி அவங்க வந்துட்டு அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட அந்தந்த பொசிஷனுக்கு டெசிக்னேட்டட் பேட்டர்ஸே இருக்கும்போது அதை ஆல்டர் பண்ண வேணாம். அவள் தான் டாப் வந்துட்டு ரோஹித் சர்மா, ரிக்கல்டனை வச்சிருங்க. 1-down ஸ்கை, 2-down வந்துட்டு திலக் வர்மா. இல்ல இதுல வந்துட்டு நீங்க மாத்திக்கங்க உங்களுக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை பொறுத்து. அடுத்து ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் பெவன் ஜாக்கப்ஸ் வரட்டும். இன்கேஸ் நீங்க வில் ஜாக்ஸ் ஆடலாம். அவங்க வில் ஜாக்ஸை வச்சுக்கிறதே வந்துட்டு அந்த 2 ஓவர் தள்ளுறதுக்கு தான். அது அன்னைக்கு அடி வாங்கிட்டாருனாலும் அவரோட டேவா இல்லாம போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது மேபி பெவன் ஜாக்கப்ஸை கொண்டு வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்துட்டு சிஎஸ்கேல எப்படி ஓவர் டன் சொல்றோமோ அந்த மாதிரி அவங்க வந்துட்டு பெவன் ஜாக்கப்ஸ் சொல்றாங்க. பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும், பாப்போம். ஓகே, எஸ்ஆர்எச் ஸ்டார்ட் பண்ணுங்க. 11s மாறுமா? ஏன்னா இஷான் மலிங்காலாம் கூட்டு வந்தாங்க லாஸ்ட் கேம். எனக்கு தெரிஞ்சு இஷான் மலிங்கா ஒரு மாதிரி டீசெண்டா தான் போட்டாரு அந்த விக்கெட்ல. ஸோ அதனால அப்படியே தான் இருப்பாங்க. அண்ட் ஆடம் சாம்பாக்கு இன்ஜுரி ஆகி ஒரு ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. பட் அவரு ஸ்ட்ரைட்டாவே பிளேயிங் லெவன்ல ஆடுவாரான்னு தெரியல. ஆமா, சோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எச் தே வில் கோ வித் தி சேம் 11 நினைக்கிறேன். வேற யார் இருக்கா பவுலிங் ஆப்ஷன்? வேற ஆக்சுவலி 4 பவுலர்ஸ், பேட் கமின்ஸ், இவரு முகமது ஷமி, ஹர்ஷல் பட்டேல், ஜீஷான் அன்சாரி, இவரு ஈஷான் மலிங்கா. சோ அதனால they will play with the same 11 தான் நினைக்கிறேன். இதுல எதுவும் மாற்றம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுல இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அவங்க அதே 11s தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பேட்டிங் நம்பி தான் அவங்க வின் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வித் பேட் தான் வின் பண்ண முடியும். வித் பவுலிங் அவங்க வந்து பயங்கரமா ரன்ஸ் தான் போறாங்க. ஐ திங்க் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அதுல பெரிய ஒரு மாற்றம் இருக்கும்னு எனக்கு தெரியல. வித் பேட் வந்து அவங்க நல்லா பண்ணாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. வித் பவுலிங் கண்டிப்பா 195 நியர் 200 கண்டிப்பா கொடுப்பாங்க. ஸோ அது டவுட்டே வேணாம். ஐ திங்க் வித் அவங்களோட ஸ்ட்ரென்த்தே அவங்க பேட்டிங் நம்பி தான் அந்த டாப் 3 அந்த அபிஷேக் சர்மா ஹெட் நம்பி தான் அவங்க இருக்காங்களே. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பவுலிங் என்ன பண்ணாலும் அது பயங்கரமான ஒரு மூவா இருக்குமா என்னன்னு தெரியல. பேட் கமின்ஸே வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல அபிஷேக் சர்மா ஓவர் கொடுக்குறாரு, அவர் பவுலிங் மேல நம்பிக்கை இல்லாம. ஸோ அப்படிங்க இருக்கும்போது வித் பேட் அவங்க நல்லா பண்ணிட்டாங்க, சேஸ் பண்ணாங்கன்னா ஜெயிப்பாங்க. இல்லைன்னா டிஃபன் எல்லாம் பண்ண முடியாது இந்த பவுலிங். என்னோட ஒப்பீனியன். ஓகே, ஆக்சுவலி நானும் சொல்றேன் எஸ்ஆர்எச் வந்து சேஞ்சஸ் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நானுமே வின் பண்ணிருக்காங்கன்றதால பிரபு ஏதோ சொல்ல வரீங்க? இல்ல, ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு கமிந்து மெண்டிஸ் அவங்க எடுக்கலாம். எதனாலனா பேன்கடையில வந்துட்டு ஸ்பின்னர்ஸ்க்கு எப்பவுமே அசிஸ்ட் இருக்கும். பட் அந்த ஆஃப் ஸ்பின்னர்ஸ் எப்பவுமே நல்லா போடுவாங்க. ஒரு ஹர்பஜன் சிங்கா இருக்கட்டும், ஒரு பிரக்யான் ஓஜாவா இருக்கட்டும், அவங்களுக்குமே அந்த ஆஃப் ஸ்பின்னுக்குமே வந்துட்டு கொஞ்சம் இது கிடைச்சிருக்கு. ஸோ அதனால வித் ஜீசன் அன்சாரி ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர் ஆனா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு இஷான் மலிங்காவை டிராப் பண்ணிட்டு கவிந்த மெண்டிஸ் ஆட வந்துட்டு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் இது வந்துட்டு வேன்கடைங்கிறனால. இன்னொன்னு உங்களுக்கு வந்துட்டு ஷமி இருக்காரு, இவர் இருக்காரு, யாரு ஷமி, ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ் போடுவாரு. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஜெயதேவ் உன்னட்கிட்ட கூட ஒரு இம்பாக்ட் சப்பா எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளவு ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது மேபி அந்த கமிந்த மெண்டிஸ் வந்துட்டு அவங்க எடுக்கணும்னு யோசிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டாஸ் குரூஷியல் ஃபேக்டரா இருக்கும் வான்கடையில. ஸோ எப்படி இருந்தாலும் டாஸ் வின் பண்றவங்க சேஸ்க்கு தான் போவாங்க. எஸ்ஆர்எச் வந்து வைஸ் வர்சாவா நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணணும்னு ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்கா? அவங்க எங்க போறோம்னு?
இல்ல அவங்க ஸ்ட்ரென்த் ஆக்சுவலா வந்துட்டு எவ்வளவு பெரிய ஸ்கோர்னாலும் சேஸ் பண்றது அதுதானே தவிர்த்து தேவையில்லாம ஒரு சில விஷயங்களை வந்துட்டு மாட்டிக்காம அவங்களோட ஸ்ட்ரென்த் ஏதோ ஸ்ட்ரைட்டாவே 200-230 அடிக்கிறாங்களா அதை திரும்ப சேஸ் பண்ணிக்கிறோம் அவள்தான். வேன்கடே எப்பவுமே அது பேட்டர்ஸ் பேரடைஸ். நாளைக்கு கேம்ல யாரு ஃபேவரட்ஸ்? அண்ட் நாளைக்கு ஐ பேட்லி வாண்ட் MI டு பெர்ஃபார்ம் வெல் அண்ட் MI டு வின் த மேட்ச். எனக்கு அவங்க தான் வின் பண்ணணும். ரேவந்த் இல்ல மும்பை தான் ப்ரோ ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்க பிரபு சொன்னாரு இந்த மாதிரி 200 ரன் ஆகும் சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லா மேட்சும் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேட்ச் விட்டாங்க, ஒரு நோ பால். அவங்க பவுலிங்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரா இருந்தது அன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு மும்பையோட பவுலிங் என்ன அந்த மாதிரி இருக்காது. ஸோ 200 எல்லாம் அடிச்சாலுமே கூட அவங்களால திருப்பி சேஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால மும்பை வின் தான் போறேன். ஓகே, ஆக்சுவலி எனக்குமே MI தான் ஃபேவரட். ஆனா நீங்க 2 பேரும் அவ்வளவு பேக் பண்ணீங்கனால SRHக்கே போறேன், டிவல் சர்டிஃபிகேட் மாதிரி. ஸோ SRH வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 240 போஸ்ட் பண்ணாங்கன்னா ஏதாவது பண்ணி கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்டர் 240 கொஞ்சம் கஷ்டம். இல்ல செகண்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா வந்து அங்க தீபக் சார் போல்டு, அந்த 730 ஸ்விங்கு, பும்ரா அந்த டெத்து, அது வந்து யோசிச்சு பார்க்கவே பயமா இருக்கு. ஸோ சேஸ் பண்ணாங்கன்னா மேபி கொஞ்சம் எட்ஜஸ் ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். பும்ரா நீங்க சொல்றீங்க, பட் பும்ரா கொஞ்சம் இன்னும் அவருக்கு அந்த ஒரு ரித்தம் கிடைக்கல பாவம். மேபி நாளைக்கு மேட்ச் ரித்தம் கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும். அண்ட் எனக்கு வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஓரளவுக்கு பேக்கப் பண்ணிட்டாரு. மேல பவர் பிளேல போட்டு அடிக்கணும். பட் மேபி பாப்போம். எனக்கு வந்துட்டு நாளைக்கு பெஸ்ட் பிளேயர் அதான் MVP வான்கடே, மும்பை இந்தியன்ஸ், சூரியகுமார் யாதவ். நோ பெட்டர் சாய்ஸ். ஸோ ஐ எம் பேக்கிங் ஸ்கை. ஒரு பிக் நாக் நாளைக்கு இருக்கு. ரேவந்த் MVP நான் வந்து ரயில் ரிக்கில்டன். ஏன்னா அவர் இந்த மாதிரி விக்கெட்ல நல்லா விளையாடுவாரு. ஸோ ஐ திங்க் ரயில் ரிக்கில்டன் பேக் பண்றேன். ரயில் ரிக்கில்டன் மேல ரொம்ப ஆப்சஸ்டா இருக்கீங்களே, முன்னால இருந்தே ஃபாலோ பண்றீங்களா அவரை? அந்த ஏதோ மும்பை வர்சஸ் KKR மேட்ச்ல வந்து ஒரு நல்லா பண்ணாரு. ஐ திங்க் ஸ்பின்னர்ஸ் விளையாண்ட விதமா இருக்கும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ரயில் ரிக்கில்டன் நல்ல பேட்ஸ்மேனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். SRH பவுலிங்ல எனக்கு வந்து ஷமி வந்து பாத்தீங்கன்னா பழைய ஷமி மாதிரி இல்ல. லைக் நிறைய இந்த சீசன் ரன்ஸுக்கு போறாரு. எனக்கு தெரிஞ்சு ரயில் ரிக்கில்டன் ரொம்ப குரூஷியலா இருப்பாருன்னு தோணுது ஓப்பனிங்லயே. நான் வந்து SRH சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய டியூ ஒன்று இருக்கு கிளாசன் கிட்ட இருந்து. ஸோ ஏதாவது பண்ணாருன்னா SRH வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய ஸ்கோரே பார்க்க முடியல நம்ம. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டியுமே ஒண்ணுமே பண்ணல இந்த சீசன். அவர் இந்தியன் கால் வந்ததுக்கு அப்புறம் அந்த டிப் இன் ஃபார்ம் தெரியற மாதிரி இருக்கு. டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிட்டு வந்ததுக்கு அப்புறம் வச்சு அந்த மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் ஏதாவது பண்ணணும் SRHக்கு நாளைக்கு. சப்போஸ் இவங்க மிஸ் ஆயிட்டாங்கன்னா ஸோ நான் கிளாசனுக்கு தான் போறேன் என்னோட MVP-யா. வச்சு ஒரு குட் மேட்ச் இருந்தா நம்ம நாளைக்கு ரிவ்யூல வந்து உங்களை மீட் பண்றோம். சப்போஸ் ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரானரி மேட்ச் பார்த்துருக்கோம். அண்ட் நாளைக்குமே ஒரு பிளாக் பஸ்டர் மேட்ச் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். IPL இப்பதான் வந்து களை கட்டுது, அந்த சூடு பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு பிளேயர் சொல்லி போட்டது யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா DC வர்சஸ் MI மேட்ச் தான். எங்க இருந்தோ மேட்சை திருப்பி போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட வந்து க்ளோஸ் கேம்ஸா போயிட்டு இருக்கு, இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸா போயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்குமே அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமோட ரிவ்யூல உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் இட்ஸ் விக்கி சைனிங் ஆஃப் வித் பிரபு அண்ட் ரேவந்த். பாய். Bye guys.